தமிழர்களை போய் சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிடுகிற பிரேமதாசாவுடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது இந்திய அரசு. அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை தீவின் அரசியலுக்குள் தலையிட்டார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே என்பவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் என்றால் ஜேவிபி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர். ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அமைப்பு ஜேவிபி. அது ஒரு காலத்தில் இலங்கையில் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற பெயரில் வளர்ந்து ஆளுவோருக்கு அச்சுறுத்தலாக இருந்த காலம் அது. அதில் தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களும் உண்டு, ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துகிறவர்களும் உண்டு.